டாடா ஏஐஏ லைஃப் இன்சூரன்ஸ் டைமண்ட் சேவிங்ஸ் பிளான்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய மீடியம் அண்ட் லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸ் லைக் சைல்டோட எஜுகேஷன் இல்ல ரிட்டையர்மெண்ட் பிளானிங் இந்த மாதிரியான கோல்ஸை ஃபுல்ஃபில் பண்ண இந்த பாலிசி ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? வாங்க ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலமா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு நான் லிங்க்ட் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ் சேவிங்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா என்டையர் பாலிசி டேர்ம் அவங்க லைஃப் கவர் கொடுக்குறாங்க. உங்களோட ப்ரீமியம் பேயிங் டேர்ம் அண்ட் பாலிசி டேர்ம் சூஸ் பண்ணிக்கிற ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் எண்ட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு கேரண்டீட் இன்கம் கிடைக்குது. இதுல வந்து வெஸ்டட் காம்பவுண்ட் ரிவர்ஷனரி போனஸ் அண்ட் டெர்மினல் போனஸை டிக்ளேர் பண்ணா உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் மெச்சூரிட்டி ஆர் டெத். அண்ட் லைஃப் கவரை நீங்க ஆப்ஷனல் ரைடர்ஸ் மூலியமா என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பாலிசி பார்த்தீங்கன்னா டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் அண்டர் செக்ஷன் 80C எலிஜிபிளா இருக்கு. அண்ட் இதுல மற்ற பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா டெத் பெனிஃபிட், சர்வைவல் பெனிஃபிட், மெச்சூரிட்டி பெனிஃபிட் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதுவுமே பார்த்தீங்கன்னா செவரல் ஃபேக்டர்ஸ் டிபெண்டா இருக்கும். அண்ட் இதுல அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் ஸ்கேல் டிஸ்கவுண்ட் வந்து சப்போஸ் அதோ பாலிசி ஹோல்டர்ஸ் யார் வந்து லார்ஜா ப்ரீமியம்க்கு ஆப் பண்றாங்களோ அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். அண்ட் இதுல உங்களோட ப்ரீமியம் பேமெண்ட் மோட் சூஸ் பண்றதுல ஃபிளெக்சிபிலிட்டி அவைலபிளா இருக்கு. அண்ட் அடிஷனல் கவரேஜ்மே பார்த்தீங்கன்னா உங்க பேஸ் பாலிசியில ரைடர்ஸ் ஆட் பண்ணி நீங்க ஃபிளெக்சிபிலிட்டியா ஆட் பண்ணிக்கலாம். பாலிசி லோன் வந்து சரண்டர் வேல்யூட 80% வரைக்கும் மேக்ஸிமம் நீங்க எடுக்க முடியும். ப்ரீமியம்ஸ் நீங்க இந்த பாலிசியில கட்டினதுக்கு டாக்ஸ் பெனிஃபிட்ஸ்மே எலிஜிபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் சம் அஷூர்ட்ல எந்த விதமான சேஞ்ச்மே வந்து நீங்க பண்ண முடியாது ஆஃப்டர் த இன்செப்ஷன் ஆஃப் த பாலிசி. அண்ட் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் மெச்சூரிட்டி பெனிஃபிட்ல பார்த்தீங்கன்னா எந்த பாலிசிஸ்க்கு அப்ளை ஆகாதுன்னா உங்களோட ப்ரீமியம் அமௌண்ட் சப்போஸ் 5 lakhsக்கு மேல எனி ஆஃப் த ஒன் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர்ஸ், அதாவது பாலிசி வந்து சப்போஸ் 1st April 2023 அப்புறம் இஷ்யூ ஆன எல்லா பாலிசிக்குமே ஏதாவது ஒரு வருஷத்துலயும் நீங்க 5 lakhsக்கு மேல அமௌண்ட் வந்து ப்ரீமியம் கட்டி இருந்தீங்கன்னா அப்போ அந்த டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து அப்ளிகபிளா இல்ல. ஸோ இந்த மாதிரி சில டிராபேக்ஸ்மே இருக்கு. இதையும் நீங்க மைண்ட்ல வச்சுதான் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றத பார்க்கணும். ஸோ இந்த பாலிசியை பத்தினா பேசிக் ஐடியா இப்ப இருக்கு நமக்கு. பட் இதை பத்தி இன்னும் நீங்க சில ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த பாலிசி இன் டீடைல்ல தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கண்டிப்பா பாலிசி ப்ரோஷர் ரெஃபர் பண்ணலாம். ஸோ பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நம்ம நெக்ஸ்ட் வந்து அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இன்னும் ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்கிறதுக்காக பாலிசி ப்ரோஷர்ல கொடுத்திருக்கிற பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷனோட IRR அனலைசிஸ், அதாவது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ ஜஸ்ட் அஸ்யூம் பண்ணிக்கலாம் ஒரு 35-year-old மேல் இந்த பாலிசியில இன்வெஸ்ட் பண்ற மாதிரி. பாலிசி டேர்ம் 25 years அண்ட் பிரீமியம் பேமெண்ட் டேர்ம் 12 years. ஆனுவல் பிரீமியம் பாத்தீங்கன்னா 1 lakh அண்ட் சம் அஷூர்ட் ஆன் டெத் வந்து 11 lakh. ஸோ அஷூர்ட் பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3,52,225 rupees. ஸோ சப்போஸ் இந்த ஃபர்ஸ்ட் 12 years இது எப்படி ஒர்க் ஆகும் இந்த பாலிசியில பாத்தீங்கன்னா நீங்க பிரீமியம் 1 lakh கட்டுறீங்க. தென் இந்த நெக்ஸ்ட் 13 yearsக்கு உங்களுக்கு இன்கம் பெனிஃபிட் ஆஃப் 70,269 rupees கிடைக்கும். அண்ட் ஃபைனல் பேமெண்ட்ல சப்போஸ் இப்போ காம்பவுண்ட் ரிவர்ஷனரி போனஸ் அண்ட் டெர்மினல் போனஸ் டிக்ளேர் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க அந்த போனஸும் ரிசீவ் பண்ணுவீங்க. ஆனா இந்த போனஸ் பெர்சன்டேஜ் இயர் ஆஃப்டர் இயர் வேரி ஆகும். பாலிசி பர்ஃபார்மன்ஸும் போனஸ் ரேட் டிபெண்டிங்கா தான் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் எப்படி வரும்னு நம்மளால கன்ஃபார்ம் சொல்ல முடியும். ஸோ இது ரொம்பவே டிஃபர் ஆகும் ஒவ்வொரு வருஷமும். ஸோ நம்ம நினைச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் கிடைக்காததுனால நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போறோம். இதுல இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தனித்தனியா பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ண போறோம். ஸோ எங்க லைஃப் கவர் பர்பஸ்க்காக நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 35-year-old மேல் வந்து இதுல பியூர் டேர்ம் பாலிசி வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க. சம் அஷூர்ட் 11 lakhs 25 years கவருக்கு. ஆனா ஆனுவலா அவங்க 10 yearsக்கு கட்ட வர பிரீமியம் பாத்தீங்கன்னா 12,700 தான். நம்ம டாடா பாலிசியில 1 lakh கிட்ட பிரீமியம் கட்டணும். அப்ப கம்பேரிட்டிவ்லி 87,300 rupees நம்மளால சேவ் பண்ண முடியுது. இதை நம்ம ரிஸ்க் அப்பிடேட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இங்க நம்ம ஒரு ஃபேர் கம்பேரிசனுக்காக இன்னொரு மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்றோம் லைக் ELSS. ஸோ இதுலயுமே பாத்தீங்கன்னா ஆனுவல் இன்கம் பெனிஃபிட் 70,269 rupees. இன்னொரு ஃபேர் கம்பேரிசனுக்காக இதுலயும் அந்த மாதிரி ஒரு ஒர்க்கிங் ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டு வரணும். நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அட் தி எண்ட் ஆஃப் த அக்யூமுலேஷன் ஃபேஸ், அதாவது ஃபர்ஸ்ட் 12 yearsக்கு அப்புறமா போஸ்ட் டாக்ஸ் ELSS மெச்சூரிட்டி வேல்யூ இப்போ 22.53 lakhs வருதா. இந்த கார்பஸை தான் நம்ம நெக்ஸ்ட் 7% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி வருஷம் 70,269 rupees வந்து வித்ட்ரா பண்ண போறோம் ஃபார் மோர் ஃபேர் கம்பேரிசன். இப்போ ELSS ஓட டாக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு ஒரு டவுட் இருக்குன்னா உங்க ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக ஒரு சின்ன டேப்லர் காலமும் ஸ்கிரீன்ல பிரசன்ட் பண்ணிருக்கோம். நீங்க பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ போஸ்ட் டாக்ஸ் ரிட்டர்ன்ல நம்ம IRR கால்குலேட் பண்றோம். பியூர் டேர்ம் பிளஸ் ELSS ஆப்ஷனுக்கு பாத்தீங்கன்னா 7.95% வருது. இந்த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் உங்களுக்கு டாடா பாலிசியோட கம்பேரிட்டிவ்லி பெட்டர். அதுவும் இந்த IRR உங்களுக்கு லாங் ரன்ல இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்னும் கொடுக்குது. அண்ட் ELSS நமக்கு லிக்விடிட்டி கொடுக்குது. இது டாடா AIA பாலிசியில மிஸ்ஸிங்கா இருக்கு. ஏன்னா இந்த போனஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி அட் தி எண்ட் ஆஃப் 25 years தான் இந்த பாலிசியில நமக்கு கிடைக்குது. அப்ப லைஃபோட ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்காக இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு இன்வெஸ்ட் செப்பரேட்லி. அப்ப ஃபைனல் வெர்டிக்ட் என்ன? டாடா AIA லைஃப்
இன்சூரன்ஸ் டைமண்ட் சேவிங்ஸ் பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? ஸோ இந்த பாலிசியில நம்ம இன்வெஸ்ட் பண்ணா பாலிசி ஹோல்டருக்கு சில கீ பெனிஃபிட்ஸ் இருக்கு. லைஃப் கவர், சேவிங்ஸ், பிரீமியம் பேமெண்ட் டேர்ம்க்கு அப்புறமா ரெகுலர் இன்கம் இந்த மாதிரி. பட் இன்வெஸ்டார் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெனிஃபிட்ஸை வேற நிறைய நியூமரஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள்ஸ் ஆல்ரெடி மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு, அது மூலியமாகவும் கிடைக்கலாம். பட் இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபீச்சரும் இல்லை இந்த பாலிசி அப்படியே ஸ்டாண்ட் அவுட் பண்ணி ஒரு யூனிக்கா காட்டுறதுக்கு. இது சிம்பிளா பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட். அண்ட் மோர் ஓவர் இதோட IRR பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோ கன்வின்சிங்காகவும் இல்லை இதில் இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு. நம்மளோட ஹார்ட் எர்ன் மணியை 25 இயர்ஸ்க்கு அதுவும் லாக் இன் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. ஏன்னா அட் எண்ட் நம்மளுக்கு குட் ரிட்டர்னுமே இதில் கிடைக்கல. ஸோ அந்த இன்னொன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸில் இருக்கிற மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் காம்பனண்ட்டும் இருக்கு. அதுதான் வந்து ஒரு லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா இப்படி கம்பைன் பண்ணி பண்ணுறதுனால ரெண்டு ஆஸ்பெக்ட்லையுமே இட் ஃபெயில்ஸ். பட் நம்ம வந்துட்டு பியூர் டேர்ம் பாலிசியில் ஒரு அடிக்குவேட் கவரேஜே பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரீமியமில் எடுத்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் இன்னொன்று உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை உங்களுடைய லைஃபோட ஃபினான்ஷியல் கோல்ஸ், ரிஸ்க் அப்பிடைட் அண்ட் டைம் ஹாரிசானுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்னும் பெட்டர் அவுட்கம்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.